வணக்கம். இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் வே. மலைக்கோட்டை தர்மா மற்றும் இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் நாகராஜ், இந்து மக்கள் கட்சி முழுநேர பிரச்சாரர் ராமச்சந்திரன் மற்றும் சந்தான ரசிகர் மன்றத்து சார்பாக இன்று அன்பின் தளபதி சந்தானம் அவர்கள் நடிப்பில் வெளியாகின்ற டிடி ரிட்டர்ன்ஸ், இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து தமிழகத்தில் இதுவரைக்கும் செய்ய முடியாத மிகப்பெரிய வசூல் சாதனை செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல திருப்பதி ஏழுமலையானை வணங்கி அவரே அந்த படத்தை பார்க்க வந்திருக்காரு. இந்த படத்துக்கு இந்த பவன் கல்யாண் என்பவர் அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பவன் கல்யாண் என்பவர் யார்? ஒரு நடிகர், சிரஞ்சீவியோட தம்பி நடிகர். இன்னைக்கு அவர் ஒரு துணை முதல்வராக இருக்கிறாரு. அந்த நடிகர்கள் கஷ்டப்படும் துன்பங்கள் எல்லாருமே அவருக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் இதை கண்டிச்சிருக்காரு. அவருக்கு தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்காது. அதனால பவன் கல்யாண் அவர்களை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதற்கு மேல பவன் கல்யாண ஜனசேனா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் காவல்துறையில புகார் கொடுத்திருக்காரு. தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்காரு. இந்த பாட்டை இப்படி இருக்கு, இந்துக்கள் மனது புண்படுது, அதனால இதை தடை செய்யணும், இல்லைன்னா தமிழகத்தில் இருந்து வருகின்ற பக்தர்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அதற்கு தமிழக காவல்துறை, தமிழக அரசாங்கம் அவர் மேல் வழக்கு பதிவு செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவரை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்து மக்களுக்கு சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகின்றது. அதேபோல் பகவான் கிருஷ்ணர்கள், இறைவனா இருக்கட்டும், எந்த இறைவனா இருக்கட்டும், சிவபெருமனா இருக்கட்டும், ராமனா இருக்கட்டும், மற்ற மதுரை யாரா இருக்கட்டும், இறைவனை நம்மளுடைய சாஸ்திரத்துப்படி காதலன் காதலியாக வணங்கலாம், நண்பனாக வணங்கலாம், அதே போல குருவாக வணங்கலாம், இல்லன்னா தாய் தந்தையை கூட போய் வணங்கலாம். அப்படிப்பட்டதுல நாங்க நண்பனா வணங்கியிருக்கோம். அந்த பாட்டு ஒரு மனிதன் கஷ்டப்படுற துன்பத்தை அந்த பாட்டுல சொல்லி இருக்கிறாரு. இது ஒரு தப்புண்டு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தமிழ் திரைப்படத்துல இந்த ஒரு திருப்பதி ஏழுமலையானை பத்தி ஒரு அவதூறான கருத்துக்கள், அவதூறான பாடல்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மைய தலைவர் நடிச்ச சலங்கை ஒளிப்படத்துல, அந்த சலங்கை ஒளிப்படத்துல வந்த கோபாலகிருஷ்ணன் ஒரு முத்தம் தந்தாயே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு தரமான பாட்டு. அதை டப்பாங்குத்து எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த திருப்பதி மலையான இழிவு செய்யறது. அதே போல நடிகர் பிரபுதேவா படத்துல திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பசங்க காதலுக்கு பச்சை கோடி காட்டுலேசான்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் திருப்பதி ஏழுமலையான இழிவுபடுத்துகின்றது. அதே போல எத்தனை பேர் கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு அப்படின்னு சூரி, விஜய், எல்லா நடிகரும் இது மாதிரி செஞ்சிருக்காங்க. ஆனா நடிகர் சந்தானத்துக்கு மட்டும் ஏன் எதிர்ப்புனா, அவருடைய வளர்ச்சிகள் பிடிக்காம, அவர் ஒரு சத்திரிய வன்னிய குல சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருடைய வளர்ச்சியை பிடிக்காம இவரை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காண்டி அரசியல் சூழ்ச்சினால இல்ல முக்கிய நட்சத்திர லீடர்னால இதை தடை பண்றதுக்காண்டி பல்வேறு விஷயங்களை தூண்டுதல் பண்றாங்க. அதே போல இந்த தமிழகத்தில் உள்ள பிஜேபி உள்ள இந்துத்துவ லீடர்ன்றான். நேத்து பேஞ்ச முளையில இன்னைக்கு முளைச்ச காலம் அவனுக்கு என்ன தெரியும் இந்த RSS இந்துத்துவத்தை பத்தி? அவன் எதிர்ப்பு தெரியும். அதனால பிஜேபியை நாங்க வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போலதான் திருப்பதி அவர் சொல்றாரு, அந்த ஜனசேனா கட்சியை நிறுவனர் அவர் சொல்றாரு, தமிழர்கள் வந்தால் நாங்கள் நிறுத்துவோம்னாரு. அதே போல நாங்க சொல்ற பவன் கல்யாண் அவர்கள் வந்தால் இந்து மக்கள் கட்சி சத்திரியர்கள் பேரவை சார்பாக தமிழ்நாட்டில் கருப்பு கொடி காட்டுவோம் என்று இதன் வாயில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் வே. மலைக்கோட்டை தர்மா.